வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் காண்கிறவர். ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இங்கே இயேசு நீயோ ஜெபம் பண்ணும் போது என்று சொல்லுகிறார் 6வது வசனத்திலே. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அப்ப நான் என்னுடைய பர்சனல் ரூமுக்குள்ள போய் நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உள்ள நான் என்ன செய்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, அடுத்த வார்த்தை அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை உன் பிதா. என்ன அதன் அர்த்தம்? உன்னுடைய அந்தரங்கத்தை மனிதர்கள் காணக்கூடாதபடிக்கு மறைக்கலாம். ஆனா உன் அந்தரங்கத்தை நீ எந்த வாசலை போட்டாலும் எந்த தாழ்பால போட்டாலும் பிதாவுக்கு அது மறைவானது அல்ல. நீ கதவை அடைச்சு லாக் பண்ணிட்டேன்னா உள்ள என்ன செய்யற? நான் போராடி ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கினாலும் வெளியே தெரியாது. வெளியே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் படிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து நோண்டாலும் வெளியே சரி. வெளியே என்ன நம்பிட்டு இருப்பாங்க? என் பிள்ளை படிச்சிட்டு இருக்கிறான். ஆனா என்ன படிச்சிட்டு இருக்கிறான்னு தெரியாது. சோ மனிதர்கள் காணக்கூடாதபடிக்கு நம்மால் நம்முடைய அந்தரங்கத்தை அடைக்க முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ராண்ட்ரம் போக வேண்டி வந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு போக வந்துச்சு. ஏன்னா ஒரு சகோதரர் காரில் கொண்டு விட்டுட்டு வராங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஃபோனை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, ஃப்ரெண்டில் அவர் சீட் பெல்ட் போட்டு உட்காந்து ஓட்டுறார். ரைட்டில் ஃப்ரெண்டில் நான் உட்காந்துருக்கிறேன். நான் சீட் பெல்ட் போடலை. அவர் சொல்கிறாரு ஃபைன் விழுந்துட்டுன்னு. எப்படி ஃபைன் விழுந்து? அதான் நீங்கள் சீட் பெல்ட்டு போட்டிருந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போடலைன்னு ஃபைன் விழுந்துட்டு. நான் போடலைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஜை காட்டுறாரு. அதில் நாங்கள் போன காரில் ஒரு கேமரா எங்களை படம் எடுத்துருக்கு. என்ன ஜூம் பண்ணி எடுத்திருக்கு. நான் பெரிய ஒரு இங்கே அப்படியே உட்காந்து இதோ தியானத்தில் இருக்கிற மாதிரி இப்படியே இருக்கிறேன். தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது ஒரு கன்செஷன் கொடுத்தாங்களா? இல்லை, அவங்க அதெல்லாம் பார்க்கல. பெல்ட் இருக்கா? அவங்கள்ட்ட போய் நான் பாஸ்டர் ஆகும் ஃபைனை கூட்டு. நாங்கள் அந்த கேமராக்கு முன்னாடி நின்றுட்டு ஆனால் கேமரா ஸ்மைல் ப்ளீஸ் அப்படி சிரிக்கல. நாங்கள் பாஸ் பண்ணி குயிக்காக போயிட்டோம். ஆனால் அந்த கார் சரி அந்த ரோட்டில் ஒரு வண்டியை கேப்சர் பண்ணதுன்னா ஓகே. அந்த வண்டிக்கு உள்ளே இருக்கிற ஆளை ஏங்க, அந்த கேமரா லென்ஸ் மனிதன் கண்டுபிடித்த கண். ஒரு மனிதன் கண்டுபிடித்த கண்ணாலேயே ஒரு காருக்கு உள்ள இருக்கிற ஆளை தெளிவாய் படம் பிடிக்க முடியுமானால், சர்வத்தை காண்கிற 7 கண்களை உடையவருக்கு முன்பதாக எதுவுமே மறைவானது அல்ல. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்?
நான் மேலே ஏறினா அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்களுடைய கை என்னை பிடிக்கும் சொல்லிட்டு சொல்றார், என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கிறீர். ஆமென். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயம் என்பது எப்படிப்பட்டது? எரேமியா 17வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய நானே. என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் தெரியாது. என் மனசுல என்ன இருக்குன்னு உலகத்துக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் எவ்வளவு நேரம் உபவாசித்தான் என்பதின் அடிப்படையில், ஜெபத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தினான் என்பதின் அடிப்படையில் அல்ல, அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். ஆண்டவரே, உங்க வேலை என்ன ஆண்டவரே? உன் இருதயத்தை என் கையில வச்சுட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு விடுவாரா? இல்லை, இருதயத்தை ஆராய்ந்து உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவர், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. நல்ல கவனமா கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அது அவருக்கு முன்னாடி பிக்சரா தெரியுமா? நினைவுக்கு இந்த சினிமா எப்படி வருதுங்க? மனுஷன் தன்னுடைய நினைவுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்து தானே வருகிறது. அதனுடைய டைரக்டர், அந்த படத்தை எடுக்கிறவங்க ஒன்று நினைக்கிறாங்க, இந்த கான்செப்டில் எடுப்போம், இந்த கான்செப்டில் பண்ணணும். அதுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. அது பிக்சரா, அது சினிமாவா, அது படமாக்கி அதை வெளியிடுறாங்க. ஒரு மனிதனே தன் நினைவை படமாக்க முயற்சி செய்யும் போது மனுக்குலத்தை சிருஷ்டித்தார்கள் ஒருவர். அவர்களுடைய நினைவின் தோற்றம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு முன்னாடி படமா ஓடுதுன்னா, நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அப்படி இப்படி பண்ணேன், நீ பண்ணதெல்லாம் விடுப்பா, நான் மன்னிச்சிட்டேன், என் கூட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் படம் பாருங்கிறார். என்ன படம் ஆண்டவர்? நீ நினைச்சதெல்லாம் கொஞ்சம் பாரு. ஆண்டவர் அந்த படத்தை ஆஃப் பண்ணுங்க ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. ஒரு 1/2 hour உட்காந்து, ஐயோ வேண்டாம் ஆண்டவரே கொஞ்சம். இது ஒரு சிரிப்பா இருந்தாலும் இது பைபிள் சொல்லுது. அதனாலதான் அவர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறாராம். கொஞ்சம் கொஞ்சம் எங்க நம்ம நினைவின் தோற்றத்தை கர்த்தர் ஒரு CD போட்டு தாரார். உட்காந்து பாருங்க, குடும்பமா இருந்து பாருங்க. பப்படத்தை விட பல துண்டா உடைப்போமா இல்லையா? அப்போ அவ்வளவு பரிசுத்த தேவன் அவர். என்னை அவருக்கு ஆலயமாய் தெரிந்தெடுத்து எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்பும் போது என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? சத்தம் போட்டு ஜெபம் பண்ணதை எல்லாம் சாதிச்சிடலாம் நினைக்கிறோம். அந்தரங்கத்தை பார்க்கிற நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ தான தர்மம் பண்ணாலும் சரி, கர்த்தர் எங்க பார்க்கிறார்னா அந்தரங்கத்தை. அந்தரங்கத்தை பார்க்கிற மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றின போது யூதாஸால தாங்க முடியல. என்ன வீண் செலவு பண்றா பாரு. இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. யூதாஸ் சொன்னது கரெக்டா தப்பா? கரெக்ட். அதாவது ஏதாவது சொல்றாங்க தெரியுமா, அவங்கள நம்பிடலாம். எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அப்படியே இருப்பாங்க. யூதாஸ் சொன்னது கரெக்டு, அதாவது அவன் வார்த்தை கரெக்டு, ஆனா அவன் வாழ்க்கை தப்பு. வேதத்தில் அடுத்து எழுதியிருக்கு, அவன் அக்கறை கொண்டு அப்படி சொல்லலையா, அவன் திருடனா இருந்தபடியா. ஏன்னா பணப்பை யார்கிட்ட இருக்கு? அவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ சேரிட்டி ஒர்க்குன்னு சொன்னால் அவன் கையில் தான் கொடுக்கணும். 10 பேருக்கு செஞ்சுட்டு அதில் 10வது ஆள் அவனே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளி ஒர்க்குக்கு நல்லா பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான். பைபிள் எழுதி அவன் திருடனா இருந்தபடியா. அப்போ ஆண்டவர் எனக்கு அப்படி ஆசை இருக்கு, இப்படி ஆசை இருக்கு. பைபிள் எதை பார்க்கும் தெரியுமா? ஸ்கேன் பண்ணி என்னுடைய அந்தரங்கத்தை, என்னுடைய அந்தரங்கத்தை. தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். தப்பு பண்ணிட்டு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து வழக்கம் போல துதி ஆராதனை எல்லாம் பாடிட்டு இருக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வரார். எடுத்தோன்னே தாவீது சொல்லாம தாவீதுக்கு புரிய வைக்க ஒருத்தண்ட நிறைய ஆடுகள் இருக்கு. அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறான். அந்த விருந்தாளிக்கு பேர் தான் இச்சை. விருந்தாளி வரான். விருந்தாளி வந்ததும் அவன் வீட்டில் இருக்கிற ஆடை அடிச்சு கொடுக்காம இன்னொருத்தன் ஆசையா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான். அவன் அதை மகளை மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தான். அதை எடுத்து அதை இந்த விருந்தாளிக்கு கொடுக்கிறானே. இப்படி சொன்னது தாவீது வீறு கொண்டு எழுந்து, அவன் சாகவே சாகணும், அந்த அவனே நீதான்பா. உடனே தாவீது, ஆண்டவரே என்னை மன்னியும். இப்படிதானாங்க. வேற யாராவது தப்பு பண்ணா அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்குவோம். அதே தப்பு நாம பண்ணா தெரியாம பண்ணிட்டேன், இயேசுவே. அவள் பாவம் செய்தால் அவள் மேல கல்லெறிய வேண்டும். உங்களில் பாவம் இல்லாதவன் யார் மேலே கல்லெறிய விடாது. விடு, கீழே போடு, கீழே போடு, எல்லாரும் கல்ல கீழே போடு, எல்லாரும் கல்ல கீழே போடு. எந்த ஒரு தேவன் அந்தரங்கத்தை, அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், பலியை நீர் விரும்பவில்லை. என் அந்தரங்கம் கரெக்டா இருக்கும் போது நான் ஏறெடுக்கிற பலியை என் கர்த்தர் விரும்ப மாட்டார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவே, நொறுங்குண்டாவே தன் பிள்ளைகளை அறிந்து உணர்ந்து வருந்தி ஒருத்தன் திருந்தி தேவ சமூகத்தில் வந்து கண்களை ஏறெடுக்க துணையாமல், நான் பாவியா என்னை தள்ளாதீரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும், நான் பாவியா என்னை தள்ளாதீரோ, உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். பிரியமானவர்களே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே அநேகர் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று 23 சொல்லப்பட்டிருக்கிறது. 24 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு என்கிட்ட வந்துட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா 25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? நான் விசுவாசத்தை அறிக்கை செய்வதை வைத்தோ விசுவாச செய்கை வெளிப்படுத்துவதை வைத்தோ மாத்திரமல்ல, ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறார். அதனால அவர் நம்பி இணங்கலையா. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். ஆண்டவர் என்கிட்ட இணங்கணுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்பவுமே தள்ளியே இருக்கிறார்னா என் அந்தரங்கம் சரியில்லை என்ற அர்த்தம். எதுக்கு தேவன் தருணங்களை தருகிறார்? பிரசங்கி 12:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு கிரியையும், வார்த்தையை நல்ல கவனிங்க, ஒவ்வொரு கிரியையும்
கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நன்மையோ தீமையோ தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். For God shall bring every work into judgment. எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருவாராம். இந்த பிரசங்கியில தான் வாலிபனே அனுபவின்னு சொல்றார். 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அதனால என்ன செய்யணும்? நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இந்த பூமியிலே வாழும்படி கொடுக்கப்பட்ட நாள்ல தான் இதை செய்ய முடியும். ஏன் அவங்க நடக்கிற மாதிரி நான் நடக்க கூடாதா? நட. அவங்க பார்க்கிறபடி நான் பார்க்க கூடாதா? பாரு. அவங்க பேசுற மாதிரி நான் பேசக்கூடாது? பேசு. ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வருவார். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை, உன் மாம்சத்திலிருந்து தீங்க நீக்கி போடு, நீக்கி போடு. அதற்காக தான் இந்த தருணத்தை, இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீ வழியிலே உன்னை ஒப்பு கொடுக்க போகும் வழியிலே நீ என்ன செய்யணுமா? நீ ஒப்புரவாக இல்லைன்னா உன்னை நியாயாதிபதியின் இடத்துல ஒப்பு கொடுத்துருவாங்க. நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2023 இப்பதான் நாங்க ஆரம்பிச்சோம். நியூ இயர் விஷஸ் எல்லாம் சொல்லி வாக்குத்தத்த கார்டெல்லாம் உருவி எடுத்து என்ன பாருங்க, 6 மாசம் முடிஞ்சது. 6-7 மாசம் முடியுது. கரெக்டா இருக்கிறீங்க? 7 முடியுது. இன்னும் எத்தனை மாசம்? இன்னும் 5 மாசம். அடுத்து முடிஞ்சு, அடுத்து திருப்பி கர்த்தருக்கு சுகம் எல்லாம் கிருபை ஜீவன் தந்தா ஹாப்பி நியூ இயர் எல்லாம் சொல்லிட்டு போவோம். திருப்பி இதே இது. எதுக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்கிறார்? நான் என் வாழ்க்கையில நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது என் வாழ்க்கையில இந்த தீங்கு, ஆமென், நான் தீமையான காரியத்துக்காய் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவர் 2 கூட்டமா பிரிக்கிறார். ஒரு கூட்டத்தை அப்புறப்படுத்துகிறார், இன்னொரு கூட்டத்தை வா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தெரியாது போயிருந்தார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் தகப்பன் ஆசீர்வாதங்களை பங்கிடும் போது அதுவரை ஹீரோவா இருந்த ஏசா ஜட்ஜ்மெண்ட் டேல 0 ஆயிட்டான். அன்னைக்கு அழுதாம் பாருங்க, அழுக. அவனால எவ்வளவு அழ முடியுதோ அழுதான். தகப்பனால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்? ஓபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் தேடி பார்க்கிறார், இவனுக்கு பலம் கொடுக்கும்படிக்கு இவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் என்ன நன்மை இருக்கிறது. வெளியரங்கமா எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா கர்த்தர் அவருடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். பார்த்து விட்டுதான் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன். ஏசா யாக்கோப் ஸ்டோரி பைபிள்ல எல்லாரும் படிச்சிருப்போம். ஏசாவுக்காக பரிதாபப்பட்டவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆளா நான் தூக்கிட்டேன். உண்மையை சொல்லி கை தூக்கணும். நான் ஏசா ஸ்டோரி படிச்சு எனக்கு ஏசாவை நினைச்சு எனக்கு ரொம்ப சங்கடம் ஆச்சுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கை தூக்குங்க பார்க்கலாம்.
ஆமே, ஓரளவுக்கு மீதி மக்கள் பாதி படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏசான புக்கில் ஏசாயான் தானே இருக்கு அப்படி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா ஆண்டவர் பாருங்க, நமக்கு தெரியாத ஆண்டவருடைய செயல். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. உன் பார்வைக்கு யாக்கோபு தப்பா தெரியலாம்பா, ஏசா நல்லவன் மாதிரி தெரியலாம். நாம் அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் பண்ற அதிகாரம் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கல. நான் நியாயம் தீர்க்கிற மாதிரி நீ நியாயம் தீர்ன்னு சொல்லல, நான் அன்பா இருக்கிறது மாதிரி. ஆனா நம்ம நேரம் மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரு. உன் பார்வைக்கு ஏசா நல்லவனா இருக்கலாம், யாக்கோபு கெட்டவனா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையின் ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. முந்தைய அப்பா சொன்ன ஒரு பேப்பர்ல வந்து சம்பவம் தான், இங்கிலாந்துல எங்கேயோ நடந்தது. ஒரு பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவர் கையில் ஒரு கேமரா கிடைக்குது. அந்த கேமரா வச்சு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நல்லா பார்த்துட்டு, அப்போ அந்த காலத்தில் கேமராங்கிறது ரொம்ப அபூர்வமானது. அவருக்கு அது ஒரு கிஃப்டாக யாரோ கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்து இருக்கும்போது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கார் வருது. கார் வந்தோன்னே இவர் பெட்ரோல் அடிக்கிற அவசரத்தில் என்ன பண்ணிட்டார், கார் மேலே கேமரா வச்சுட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணுறார். ஃபில் பண்ணி முடிச்சது அவங்க காசு கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது, கேமராவை எங்கே வச்சோம். பார்க்குறாரு, அழுறாரு. ஏன்னா அது விலை உயர்ந்தது. இனி அதே மாதிரி ஒன்று வாழ்க்கையில் நம்ம சம்பாதிச்சா கூட வாங்க முடியாது. எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, 4-5 பேர் வராங்க. அந்த பக்கமாக ஒரு ரிப்போர்ட்டரும் வராரு. சரி நம்ம இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அந்த கார் நம்பர் ஒன்றுமே தெரியாது. எல்லாம் இருக்கும்போது திடீர்னு அந்த கார் திரும்ப வருது. திரும்ப வந்தோடனே இங்கே ஒரு கேமரா இருந்துச்சு அப்படி சொன்னோன்னே, ஆமாம் சார் எங்கள் கேமரா தான் சார். பயங்கரமா ஆமாம், அந்த கார்லேருந்து 2 பேர் இறங்குனாங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்தார். இதை நான் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண போகிறேன், இதை ஒரு நியூஸாக போட போகிறேன். இது நிறைய பேருக்கு இந்த உண்மை விஷயத்தில் உங்களை மாடலாக நிறுத்த போகிறேன். வாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போன்னா, ஐயோ வேண்டாம் எங்களை ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். இல்லை, இது 4 பேருக்கு தெரியட்டும், இந்த காலத்தில் இந்த ஊர்லேயும் உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு தெரியட்டும். இல்லை, கடைசியில் அவர் காலில் விழுந்துட்டார். தயவு செய்து ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஏன் ஃபோட்டோ எடுக்காதீங்க? இது ஏன் மனைவி இல்லை, இது இன்னொரு ஆள். அவ கிரியையில என்ன இருக்கு? உண்மை இருக்கு. ஆனா கேமரா வரும்போது தான் தெரியுது ஆள. அந்த ரிப்போர்ட்டருக்கு தாங்க முடியல. எப்படியாவது போட்டோ எடுத்து 4 பேருக்கு மாதிரியான குடும்பம். இது ஒரு மாதிரியான குடும்பம் அல்லவா? மாதிரியான குடும்பம். ஐயோ தயவு செய்து போட்டோ எடுத்துறாதீங்க. ஒரு கேமராவுக்கு மனுஷன் எவ்வளவு பயப்படுறான். வெளியே சிலர் பாருங்க, வெளியே ரொம்ப உத்தமர்களா காண்பிச்சு அவங்களை விட நல்லவங்க யாருமே இருக்க முடியாது. பரலோகத்திலிருந்து ஒரு கேமரா நீட்டப்படும். தயவு செய்து வா, வச்சிருக்க வா, வந்து உட்காரு, பாரு, இந்த ஸ்கிரீன்ல பாரு. நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை every work கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஏசாவினுடைய எவ்வளவு தேடி பார்க்கப்பட்டது தெரியுமா? ஏதாவது. ஆனா ஒண்ணு இல்லை. இந்த ஏசா என்ன செய்தானா? 11வது வசனத்தை வாசியுங்கள். எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல், அதாவது உன் சகோதரனை சத்துருக்கள் மேற்கொள்ளும் போது நீ எப்படி இருந்த தெரியுமா? அந்த சத்துருக்களில் ஒருவனா இருந்த. சகோதரன் எதுக்குங்க பிறந்திருக்கிறான்? இடுக்கணில் உதவவே. ஆனா 4 பேர் உன் சகோதரனுக்கு பிரச்சனை பண்ணும்போது நீ 4 ஒரு ஆளா தானே நின்ன. அது மாத்திரமல்ல, 12, 13, 14 வசனங்களை வாசியுங்கள் வேகமாக. உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும் யூதாபுத்திரன், அதாவது சகோதரன் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இவன் எப்படி பார்க்கிறானா? பிரியத்தோட.
நீ எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? அதை பிரியத்தோடு பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. சகோதரனுடைய கஷ்டத்தை பிரியமா பார்க்கிறது, சகோதரனுடைய கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறது, இங்க பெருமையா பேசுறது. அன்னைக்கு என்ன சொன்னா பாத்தீங்களா? இப்ப நடக்கிறது பாத்தீங்களா? சத்துரு விழுந்தா கூட சந்தோஷப்படாதேங்கிறது தான் பைபிள். ஆனா நீ என்ன பண்ண? 13வது வசனம், என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்கு பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறான். சிலர் கஷ்டப்படுறத பார்க்க வர்றது எதுக்கு தெரியுமா? குளிர் காயறதுக்கு. பிரதர் உங்களுக்கு இப்படி ஆச்சா பிரதர்? அப்படி வர்றவங்கள்ட்ட திடீர்னு ஒரு நற்செய்தி சொல்லுங்க, அவங்க காத்து போகும். ஐயா இருக்கோ இல்லையாங்க, உங்க கஷ்டத்தை பார்க்க ஒருத்தங்க வந்து பரிதாபப்படுறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நற்செய்தியை சொல்லுங்க, அப்போ தெரியும் அவங்க யாருன்னு. இருந்துச்சு, இப்போ அது எல்லாம் எனக்கு நன்மையா மாறுச்சு. உங்க பணம் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். பணம் இருக்கும்போது அவங்களுக்கு அப்படி எரிஞ்சிருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்து பணம் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு, எவ்வளோங்க போச்சு? 10 லட்ச ரூபா போச்சுங்க. 10 லட்ச ரூபா போச்சா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். திடீர்னு அவங்க கிட்ட, ஆனா கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்து அந்த 10 லட்சத்தை 20 லட்சமா என் கையில கொடுத்தாரு சொல்லுங்க. ஒருத்தங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம்னா, நம்முடைய சத்தம் மட்டுமே யாக்கோபின் சத்தம், நம்முடைய கைகள் ஏசாவின் கைகள். இந்த சர்ச்சு அப்பா இறக்கும்போது வந்து ரொம்ப பரிதாபப்பட்ட ஒரு ஊழியர். திடீர்னு 6 மாசத்துல ஆண்டவர் கிருபையில சர்ச்சு டக்கு டக்கு டக்குன்னு எழும்புது. அப்படி பார்க்க வராரு. பார்க்க வந்துட்டு எப்படி சர்ச்சு மேலே சர்ச்சு கட்டுறீங்களா? அப்படி இங்கேயா எப்படி கட்டுவீங்க? மேலே வந்து இப்படி பார்த்துட்டு அப்போ போனார் ஒரு போக்கு. ஏசாவே, நீ உன் சகோதரன் தீங்கு அனுபவிக்கிற காலத்துல வாசலுக்குள்ள பிரவேசித்து நீ பார்த்து சிரிக்கிற. தாவீது சொல்றாரு, நான் வியாதியா இருந்த போது என்ன பார்க்க வரான், விசாரிக்கிறவன் மாதிரி பார்க்க வந்துட்டு செய்திகள் எல்லாம் சேகரித்து வெளியே போய் தூட்டுகிறான். 1:9 சொல்றான். புரியும்படி சொல்லணும்னா, இந்த காலத்துல தாவீது வாழ்ந்திருந்தார்னு வைங்களேன், தாவீது ஒரு வாரம் வெளியே வரல, நேரா பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு என்னாச்சு? எனக்கு ஒரு வாரமா கொஞ்சம் சளி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்மெல் தெரியல, நான் நினைக்கிறேன் கோவிட்னு நினைக்கிறேன். டேவிடுக்கு என்னது? கோவிடு. நான் நினைக்கிறேன் கோவிடுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து கேட்டுட்டு வெளியே போய், தாவீது ரொம்ப சீரியஸா இருக்காரு, மேக்சிமம் கதை அவருக்கே பிரேயர் ரிக்வெஸ்ட் வரும். தாவீது ரொம்ப அவ்வளோதான், ஐயோ நான் என்ன பாடுபடுறார். அவர் ஜாலியாக வெளியே போயிட்டு வருவார். உங்களுக்கு ஏதோ ரொம்ப இப்படிதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரரை குறித்து ஜெப குறிப்பு வருது. இப்படி மிகவும் மிகவும் மோசமான நிலையில் டாக்டர்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊழியக்காரங்கனால அவங்கள எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப தெரியும். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சு, நீங்கள் எதுக்கும் விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா, அந்த வீட்டில் யாராவது எடுப்பாங்கன்னு நினச்சா அவர் எடுத்து, தம்பி எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியாப்பா? அவங்கள்ட்ட இனி எப்படி கேட்கறது? நீங்கள் தானே ரொம்ப சீரியஸா ஐசியூல இருக்கிறீங்கன்னு. ஏன்னா சிலருக்கு வந்து அப்படி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம், அப்படி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஏசாவே, உன் சகோதரன் தீங்கு அனுபவிக்கிற காலத்துல நீ அந்த வாசலுக்குள்ள வந்துட்டு அதை எப்படி பார்க்கிற? பிரியத்தோட பிரியத்தோட. ஏசாவினுடையவர்கள் ஆராய்ந்து பார்க்கப்பட்டது, அவன் அந்தரங்கம் தோண்டி பார்க்கப்பட்டது.
நியாயத்தில் கொண்டு வரும்போது நன்மை என்று உன்னில் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய சகோதரன் டேவிட், அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவன் பயன்படுத்துறதை பார்த்து, டேவிட் சூப்பர் அப்படி சொல்லிட்டு நான் அவன் தோளை தட்டி கொடுத்துட்டு என் இருதயத்தில், ஆண்டவரே என்ன மிஞ்சிருவானோ அப்படி நான் நினைப்பேன்னா இப்போ தெரியாது. ஜட்ஜ்மெண்ட்டை அன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த ஸ்க்ரீன் ஆன் பண்ணு. சரி, நாம் யார் சமூகத்தில் வந்திருக்கிறோம் தெரியுமா? யாரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? சர்வத்தை காண்கிறவர், அந்தரங்கத்தை பார்க்கிறவர், வெளியரங்கமாய் பலன் தருவார். ஒருத்தங்க கஷ்டப்படுறத பிரியத்தோடு பார்க்காதீங்க. ஒருத்தங்க கஷ்டத்தை அவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, முந்தையே அவங்களுக்கு வர வேண்டியது, அவங்க பண்ணதுக்கு இதுவும் வேணும், முந்தியே வர வேண்டியது, முந்தியே வர வேண்டியது. என்னங்க என்னங்க ஆண்டவரே, நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பா ஆண்டவரே? யார் நிலை நிற்பா ஆண்டவரே? நம்மளை கொண்டு அவர் சமூகத்தில் வைத்து அழகு பார்க்கிறார் அல்லவா? அந்த தேவனுடைய சாயலை பெற்றவர்கள் அல்லவா நாம? நம்முடைய இருதயம் எல்லாரையும் வாழ்ந்து, எதுக்கு சர்ச்சில் வந்து 4 பேரை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம் தெரியுமா? நம்முடைய இருதயம் விசாலம் மாறதுக்கு. நம்மளால வாழ்த்த முடியலைன்னா நம்ம 1000 ரீசன் சொன்னாலும் அது வெறும் சாக்கு போக, நமக்கு அந்த மனசு இல்லைன்னு அர்த்தம். மீட்டிங் முடிச்சு 4 பேரை பார்த்துட்டு பிளஸ் பண்ணிட்டு போங்க, பிளஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம இருதயம் விசாலமாகட்டும். அந்த இருதயத்தை தானங்க கர்த்தர் பார்க்கிறார். நீ அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும் என்று நம்ம கையில் இருக்கிற பைபிள்ல தானே எழுதி கொடுத்திருக்கு. இது நான் மட்டும் நல்லா இருக்கணும், ஒருத்தங்க நல்லா இருக்க கூடாது நம்ம நினைக்கிறோம்னாலே நாம நமக்கு குழி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒருத்தங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்னாலே நாம நமக்கு குழி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா தாவீது நல்லா இருக்க கூடாதுன்னு தான் சவுல் துரத்துறான். அதனுடைய விளைவு என்ன? சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தான் வெட்டின குழியிலே அவனே விழுந்தான். ஆமே, வெளியெல்லாம் காட்ட மாட்டோம், ஆனா நம்முடைய மனசு. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த ரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் நமக்குள்ள இந்த பகை, இந்த கசப்பு, இது வேர் கொள்ளாதபடி காக்கணும். வெளியே நான் 100 மாற்றத்தை எனக்குள்ளே வரவழைத்து விட்டு உள்ளே எனக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றால், இப்படிப்பட்டவர்களை பார்த்துதானே கர்த்தர் சொன்னார், நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்கப்பா, வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளியே நல்ல கழுவுற, வெளியே நல்ல கழுவுற. ஷோகேஸ்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் பாருங்க, வெளியே நல்லா இருக்கும், உள்ள அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அது டிஸ்பிளேக்கு வைக்கக்கூடியது. ஆனா பயன்படுகிற பாத்திரம் பாருங்க, அது வெளியே எவ்வளவு சுத்திகரிக்கப்படுதோ அதை விட அதிகமா உள்ள. ஷோகேஸ்ல வச்சிருக்கிற ஒரு கிளாஸ்ல அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி குடிப்போமா? இல்ல, நேர கிச்சனுக்கு கொண்டு போவோம், ஏன்னா தெரியும் நமக்கு அது உள்ள. ஆனா வெளியே பார்க்க அழகா இருக்கு. ஆனா அடிக்கடி பயன்படுகிற பாத்திரம் ஷோகேஸ்ல வைக்க முடியாது, அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா அதுதான் பிரயோஜனமானது. உள்ள என் உள்ள எப்படி இருக்கிறது? ஒண்ணு கேட்கிறேங்க, ஆமே, கருப்பு சட்டையை மாற்றிட்டு வெள்ளை போடுறது ஈஸியா கஷ்டமா? இப்ப நான் ஒன்னும் மாத்த சொல்லல. சிலர் பார்க்குறாங்க, என் சட்டையிலையும் கை வச்சாச்சா, ஈஸியா கஷ்டமா?
ஈஸி. நகையை கலத்துறது ஈஸியா கஷ்டமா? ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க, வேலையே உங்களை. ஆமா. இப்ப அடுத்த கேள்வி, வெளியே நகை உள்ள பகை எதை மாத்துறது ஈஸி? எதை ஈஸியா மாத்துவோம்? நான் நகையை மாத்திட்டு எனக்குள்ள இருக்கிற பகையை மாத்தலன்னா, நான் மீசையை மாத்திட்டு எனக்குள்ள இருக்கிற ஆசையை மாத்தலன்னா, இன்னைக்கு நம்ம எதுல திருப்தி அடைகிறோம்? ஆண்டவர் சொல்றார், வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தமாக்கு. உள்ள முதல்ல இங்க சுத்திகரிக்கப்பட வெளியே இருக்கிற தேவையில்லாததெல்லாம் போயிடும். வேண்டாம், எனக்கு லாபமா இருந்ததை நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். உங்களுக்குள்ள எப்படி இந்த மாற்றங்க இல்லைன்னா சர்ச்சில் உள்ளவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போதான் இங்கே வந்து உட்காந்து இருந்துட்டு வேறு ஒரு ஆசை இல்லை. சிஸ்டர், இந்த வாட்ச் எங்க வாங்கினீங்க? சோத்திர ஆண்டவரே. உள்ள 1000 ஆசைகளை வச்சுட்டு வெளியே யாருக்காகங்க? ஆண்டவர், நான் என்னில் வெளியே ஒரு மாற்றம் இருக்கிறது என்றால் அந்த மாற்றம் உண்மையான மாற்றமா என்று கர்த்தர் முதலாவது என் இருதயத்தை பார்க்கிறார். வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தமாக்கு. நாங்கெல்லாம் வந்து அப்படியே நாங்க பெந்தேகாஸ்ட்ல ஊர்னவங்க, ஆனா ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறாங்களா? சிலருக்கு சிரிச்சு அப்படி பரிசுத்தம் இந்த வாயோட வெளியே ஓடிவோம். ஏங்க, அண்டி நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியினாலே தேவ அன்பு என் இருதயத்துல, என்னால 4 பேரை பிளஸ் பண்ண முடியலன்னா நான் என்ன வஞ்சிக்கிறேன்? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வராதே ஆமேன், வரணும் ஆமேன். ஒழுங்கா வராது வர இன்னைக்கு மெசேஜ் முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸே 3 மணிக்கு ஓடிட்டு மக்களை கம்பல் பண்ணி வெளியே தள்ள வேண்டியதாயிட்டு, யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. நீங்க அப்படி இல்லை, நீங்க போயிருவீங்க. நீங்க பார்க்குற பாருங்க, நாங்க அப்படி இல்லை. நீங்க ஆமேன் சொல்லி பாருங்க, அடுத்த 10 நிமிஷத்துல நாங்க எடுத்துக்கொள்ளப்படுறோமா? ஓசியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாரி, யோசுவா 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். என்னங்க இது? இன்று எகிப்தின் நிந்தையை, அந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிருங்க, இங்க ஆஃப் பண்ணுங்க. எகிப்தின் நிந்தையை உங்கள் நடுவில் இராதபடி சொல்லுங்க. நமக்கு ஒரு வியாதி உண்டு. எங்க ஏதாவது ஒண்ணு எப்போ நடக்கும், மொத்தம் அங்க பார்த்து 10 நிமிஷத்தை யாராவது ஒருத்தங்க அவசரத்துக்கு எழும்பி போவாங்க. மொத்த பார்வையும் அவங்களுக்கு எல்லாம் இங்க பாருங்க. எகிப்தின் நிந்தையை இராதபடிக்கு இன்று புரட்டி போட்டேங்கிறார். எகிப்திலிருந்து வெளியே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த 40 வருஷம் இவர்களை என்ன தொடர்ந்துட்டு இருக்கு? நிந்தை தொடர்ந்து. இது என்ன நியாயம் ஆண்டவரே? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து அவன் யாரா மாறுகிறான்? புது சிருஷ்டி ஆயிட்டானாலே முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படும். நான் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் சாபம் தொடருது? ஏன் நிந்தை தொடருது? எங்க தாத்தாக்கு அதே வியாதி தான் இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு அப்பாக்கு அதே வியாதி தான் இருந்துச்சு, எங்க அப்பாக்கு அதே வியாதி தான் இருந்துச்சு, எனக்கு அதே வியாதினா அது தொடருதுன்னு தானே அர்த்தம். எகிப்திலிருந்து வெளியே வந்து 40 இயர்ஸ் ஆகுது. இவங்க ஃப்ரெஷ்ஷா மண்ணா சாப்பிடுறாங்க, கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறாங்க. எல்லா அனுபவம், எல்லா ஆவிக்குரிய அனுபவம் இவர்களுக்கு இருக்கிறது. பிரத்யட்சமா மேக ஸ்தம்பத்தை, அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கிறார்கள். அப்படி இருந்தும் ஏன் இந்த 40 இயர்ஸ் இவங்களை தொடருதுன்னா,
அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினாங்க. உள்ளம் சுத்தம் இல்ல. வெளியே கானானை நோக்கி தான் பயணம். கானானுக்கு போகிற எல்லா பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு, ஆராதனை அதே ஆராதனை, பரலோகம் கொடுக்கிற மன்ன. டெய்லி காலையில் எழும்புனது பைபிள் ரீடிங் இருக்கு, ஜெபம் இருக்கிறது, துதி இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, சபை கூடுதல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த நிந்தை மட்டும் மாறலையே. நீங்க அதுக்கு மேல படிக்கும்போது 6வது வசனம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளு மட்டும். அப்போ அந்த எகிப்தின் வாசனை என்னிலிருந்து முற்றிலுமாய் அப்புறப்படும் மட்டும் அந்த பழைய காரியங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தோம். நம்ம என்னதான் மேகத்துக்கு கீழே இருந்தாலும் எகிப்தை தள்ளவில்லை என்றால் நாம் வார்த்தையை தள்ளுகிறோம் என்று அர்த்தம். என்னப்பா ஜோமன் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தா பிரச்சனை மாறுனாங்க, ஞானஸ்நானமே எடுத்தாச்சு, அதே தானே தொடருது. ஏன் தொடருது? கர்த்தர் ஏமாத்தினாரா? இல்லை, நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். ஜனங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினது மோசைக்கு தெரியாது. ஆனால் மோசையை ஈஸியாக ஏமாத்திடலாம், ஆரோனை ஏமாத்திடலாம். ஆனால் இவர்களையும் அழைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார் அல்லவா? மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் முன் செல்லுகிற கர்த்தர், அவரை ஏமாற்ற முடியுமா? இன்னைக்கு அநேக கேள்விகளுக்கான பதில் ஏன் அவருக்குள் வந்ததுக்கு அப்புறம் இனி சாபமே கிடையாதுன்னு சொல்லி இருக்க, எங்கள் முன்னோர்களுடைய வியாதி அல்லது முன்னோர்களுடைய காரியம், முன்னோர்களுடைய சாபம் இன்னும் தொடர காரணம் என்ன? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் அவன் வழிகளுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை எடுத்து வைத்து ஆராய்கிறாராம். அதனாலதான் தாவீது, ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும்லப்பா, நீர் என்னை பாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும், என்னை நித்திய வழியிலே நடத்தும். என அடுத்த தலைமுறை வருது. சவுலால தலைமுறைக்கு கிடைத்தது சாபம். அதை பார்த்து வளர்றவன் தாவீது, என்னால என் பிள்ளைக்கு பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பதவி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, புகழ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற இந்த ஸ்தானம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா என் தலைமுறையால நிற்க முடியாத ஆண்டவரே. அதனாலதான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்கப்பா, பார்த்து என்ன சரியான எடுத்துங்கப்பா. ஏன்னா நீங்க என்ன என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்படி இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு என் ட்ராக் மாறுதுன்னா இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிருங்க ஆண்டவரே. இன்னைக்கே என் பாதையை நீங்க சரிப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன ஜெபம்! இதான் உள்ளான ஜெபம், இதான் உணர்வுள்ளவனுடைய ஜெபம். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் கிருபையாய் அழைத்திருக்கிறார். நாளை நாம் அவருடைய சமூகத்திலே நிற்க போகிறவர்கள். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் கேட்டு அவர் பின்னே ஹல்லேலூயா அவர் இந்த ராஜகுமாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 45 அதனுடைய 13வது வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், பூரண மகிமை உள்ளவள். The king's daughter is all glorious within. உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் ராஜகுமாரத்தி. நம் ஆண்டவர் ஆராய்கிறவர் மாத்திரமல்ல,
உருவாக்குகிறவராயிருக்கிறார். எப்படி உருவாக்குவாராம்? தன் பார்வைக்கு சரியானபடி. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய். சித்திர தையலாடைனா எம்ப்ராய்டர்ட் கார்மெண்ட்ஸ். ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது raiment of needle work. ஆமென். புரியும்படி சொல்லணும்னா நான் இருக்கு பாருங்க, இந்த ஒர்க்கு தான் எமர்ஜென்சிக்கு தான் கிடைச்சது. சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணுறதுக்காக இதில் எத்தனை குத்து விழுந்திருக்கும் தெரியுமா? எத்தனை குத்து, கணக்கே இல்லாம குத்தி எடுத்து குத்தி எடுத்து குத்தி எடுத்து குத்தி எடுத்து குத்தி எடுத்து குத்தி எடுத்து வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்னாச்சு, இந்த துணியை போட்டு இப்படி குத்துறாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாது, இதை செய்தவங்க மனசுல இந்த இமேஜ் இருந்துச்சு. இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகிறது வர பார்க்கிறவர்களுக்கு இதை பார்க்க பரிதாபமா தான் இருக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாள் இந்த ராஜகுமாரத்தை வருவாள். அவள் உள்ளான பூரணம் உள்ளவள். இங்க இந்த பட்டர்ஃப்ளை இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த நூல் குத்து விழுதுல, இந்த குத்தும் போது இந்த நூல் டிராவல் ஆன ட்ராக் இருக்கு தெரியுமா? இதனுடைய மறுபக்கம் இருக்கிறது. அது இப்படிதான் இருக்கும். இது யாருக்கும் பிடிக்காது. இதுக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. இது எப்படி டிராவல் ஆச்சுன்னு நமக்கு கண்டுகொள்ள முடியாது. நம்ம ஒரு ராட்ல நம்மளை நிறுத்தி சும்மா இப்படி சுத்தினாலே நமக்கு வாந்தி வரும். இப்படி 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 சுத்தினா, சில நேரத்தில் கர்த்தர் நடத்துகிற பாதை இப்படிதான் இருக்கும். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடு தெரியாது. ஆண்டவரே, நான் என்னமோ நினைச்சு வந்தேன். ஆண்டவரே, ஏதோ நினைச்சு வந்தேன். இங்க வந்தா எனக்கு பிரச்சனையே இருக்காது, எனக்கு கண்ணீரே இருக்காது, எனக்கு கவலையே இருக்காது, எனக்கு அலறலே இருக்காது, ஒண்ணு இருக்காது வந்தேன். ஆனா என்னால நேரா கூட நடக்க முடியாதவன் என்ன போட்டு மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி, எனக்கு சுத்தி சுத்தி அடி விழுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஒர்க் முடியது வர பாதி வேலை செஞ்சுட்டு மீதி அடுத்த நாள் ஒரு வேளை செய்வாங்க. அந்த ஊசி இதுல வச்சுட்டு தான் போவாங்க. பவுல் சொல்றாரு, சில முள் எனக்கு பெர்மனண்டாவே கொடுக்கப்படுது. பெர்மனண்டா ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னா அது பனிஷ்மெண்ட் இல்ல, ஒர்க் ஆன் ப்ராசஸ். வேலை நடந்துட்டு இருக்கிறது, வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 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 இந்த வேலை முடிகிறது வர உலகத்துக்கு இதுதாங்க தெரியும். அதனாலதான் சிலர் உங்களை கண்டு ஒதுங்குறாங்க, சிலர் உங்களை அற்பமா பார்க்கறாங்க. சில பிள்ளைங்களே பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க, அப்பா உங்களை பார்த்த வயசானவங்க மாதிரி இருக்குப்பா, உங்களை பார்த்த வயசானவங்க. சிலருக்கு அப்படிதாங்க தெரியும். ஆனா ஒரு நாள் வெளியரங்கமான பலன் கொடுக்கிற நாள் உண்டு. அன்னைக்கு தேவன் நிறுத்துவார். அன்னைக்கு ஆகாதென்று தள்ளின கல்லை glory, அன்னைக்கு தேவன் நிறுத்துவார் ராஜகுமாரத்தி. ஆமென். வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ண பாதையை சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி வரைய பார்க்கலாம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, அப்படி பாருங்க. ஒரு கேரண்டி, இத செய்யற இதுல குத்தின ஊசியும் அவர் கையில தான் இருக்கு, இந்த துணியும் அவர் கையில தான் இருக்கு. வேலை முடிஞ்சிட்டு ஊசியை தூக்கி போட்டுருவாங்க, துணியை கையில் எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிற பாதையை குறித்து கலங்காதே, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாத, ஆண்டவர்ட்ட ஆலோசனை சொல்லாத, என்னை இப்படி நடத்தாதீங்க. நோ, அவருக்கு தெரியும். யோபு சொல்றார்,
யோபுவின் வாழ்க்கையில வந்த சோதனை வேதனை எல்லாத்தையும் எல்லாரும் வந்து என்னெல்லாமோ சொல்றாங்க. யோபு சொல்றார், அவரோ ஒரே மனதா இருக்கிறார், அவரோ ஒரே மனதா இருக்கிறார். அதனால யோபு சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். அவர் ஒரே மனதா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து என்னெல்லாம் சொல்றாங்க, அவர் மனசுல இது இல்லைங்க, அவர் மனசுல இருக்கிறது இது. ஆனா இப்படி வரணும்னா இப்படி டிராவல் ஆகணும். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. எப்படி அவருடைய செயலின் முடிவு தெரியுமா? அவர் இரக்கமும் மிகுந்த கிருபையும். இப்படியெல்லாம் நடத்துறத பார்த்தா கோபமா தான் இருக்கும். ஆனால் செயலின் முடிவை பார்க்கும்போது, என் தேவன் தீமைக்கல்ல நன்மைக்காய் நடத்திடுவார், இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறினதே. என் தேவன் தீமைக்கல் ராஜகுமாரத்தின் உள்ளான பூரணம் உள்ளவள், இதுவரை செய்த சித்திர தையலாடை தரித்தவளாய் இதோ ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்படுகிறாள். இப்ப தெரியுதாமா உன்னை எப்படி நடத்தினேன்னு? நீ நடக்கிற பாதை உனக்கு புரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருந்துச்சா? ஒரு நாள் இந்த கண் திறக்கப்படும். நடத்தின ராஜாவை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் நீ காண்பாய், அந்நிய கண்கள் அல்ல. அதான் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நாளின் வாழ்வினில் பொன்னார் என் வாழ்வில் வாங்கிய. ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றின போது எல்லாரும் சொன்னாங்க, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு. பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. வேலை முடியலைங்கிறதுக்கு அடையாளம், பாதி முடிஞ்ச அந்த முள்ளை எப்படி வச்சுட்டு போவாங்க. பார்த்துட்டே இருக்கு, அந்த முள்ளு இதை பார்க்குது, இது முள்ள பார்க்குது. இதான் என் வாழ்க்கையா? ஒர்க் ஆன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறது. தீங்கு நாளிலே ஒழித்து வைத்தீரே. பிரியமானவர்களே, அவருடைய ஒர்க் பியூட்டிஃபுல்லா ஃபினிஷ் ஆகும். அந்த நம்பிக்கை இருந்தா சரண்டர் பண்ணிருங்க. See, இது ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை. ஒரு சின்ன பட்டர்ஃப்ளையை வரைகிறதுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா, என்னை உங்களை எப்படி வணைகிறார் தெரியுமா? எதுக்கு வணைகிறார் தெரியுமா? ஒரு பட்டர்ஃப்ளை ஆக்குறதுக்கோ, அல்லது வேற ஒரு அனிமல் ஆக்குறதுக்கோ, அல்லது ஒரு தூதனாக்குவதற்கோ அல்ல. அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாய். சிலர் உங்களை இப்படி பாக்குறாங்களா? சொல்லுங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது, என்னோடு பேசுறார் நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது உங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை புரியாது, உங்க புருஷனுக்கு அது புரியாது, உங்க மனைவிக்கு அது புரியாது, உங்க சகோதரர்களுக்கு அது புரியாது, உங்க கூட இருக்கிற வேலை பார்க்கிறவங்களுக்கு புரியாது. இதை செய்கிற ஒருவர் உண்டு, இதை
இதை செய்கிறவரும் இதை உருவகப்படுத்துகிறவரும் யெகோவா என்கிற நாமமுள்ளவரும் ஆகியவர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. சகரியா 3வது அதிகாரம் 9வது வசனம் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. அதை நான் இதோடு ஒப்பிட்டு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இதோ வாசிங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல், glory, இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. 7னா பூரணம். நமக்கு பூரணம் 2 கண்ணு, ஆண்டவருக்கு பூரணம் 7 கண்ணு. 7 கண்ணு அவருக்கு அங்க சுத்தி சுத்தி 7 இல்ல. நமக்கு பின்னாடி பார்க்க முடியாது, அவருக்கு பின்னாடி பார்க்க முடியும். நமக்கு இனி நம்முடைய பாஸ்ட் கடந்த காலத்தை பார்க்க முடியாது, அவருக்கு கடந்த காலத்தை பார்க்க முடியும். நமக்கு நம்முடைய நாளைய பார்க்க முடியாது, அவருக்கு நாளைய பார்க்க முடியும். அதான் நீங்க கவனிச்சீங்களா? அடுத்த வார்த்தை, இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. அதன் அர்த்தம் என்ன? வேலை முடிகிறது வரை அவருடைய மொத்த பார்வையும் என் மேலதான் இருக்கும். ஒத்த பார்வை இல்ல, மொத்த பார்வையும், மொத்த பார்வை. அதனாலதாங்க இன்னைக்கு நிக்கிறோம், இன்னும் நிர்மலமாகாம இருக்கிறோம். வேலையை தொடங்கிட்டார், நிறைவேற்றுவார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, வேலையை எப்போ தொடங்கிட்டார், வேலையை எப்போ தொடங்கிட்டார், எப்போ தொடங்கிட்டார். நீங்க ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க? வேலையை தொடங்கிட்டார். நீங்க போன வாரம் ஒன்னு சொன்னீங்க, இந்த வாரம் இன்னொரு பாதையில வேலையை தொடங்கிட்டார். தொடங்கிட்டார்னா நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவாரா? அப்ப அதுவரை நான் எப்படி இருப்பேன்? அதுதான் சபையே. அவருடைய மொத்த பார்வையும் ஓ மேலதான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபுவுக்கு எல்லாம் ரெண்டத்தனையாய் வந்தபோது எல்லாரும் வந்தாங்களாம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது முன் அறிமுகமானவர்கள். என்ன முன் அறிமுகமானவர்கள்? அவன் ஒரு காலத்துல நல்லா இருந்தான்ல, அப்பம் பழகினவங்க, அவனுக்கு கஷ்டம் வந்ததும் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் பழையதை விட அவன் நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சதும் இப்ப வராங்க. எப்படி இருக்கிறீங்க? உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தான். இப்போ யோபுவை பார்க்கறாங்க, பழையதை விட பெஸ்டா இருக்கிறான். ஆமென். அநேகருக்கு இப்படிப்பட்ட வெளியரங்கம் மட்டும்தான் தெரியுது, ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான், தாவீது ராஜாவாக மட்டும்தான் தெரியுது. ஆனா தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஏன் ஆண்டவரே என்ன எப்படி நடத்துறீங்க? எதுக்காக நாள்தோறும் வாதித்து காலைதோறும் எத்தனை குத்து ஆண்டவரே, கல்லுன்னா செதுக்கு, துணின்னா குத்து. ஏதோ ஒண்ணு ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா ஒண்ணு தெரியும், இந்த சித்திர வேலையை நிறைவேற்றி ஒரு நாளிலே என்னை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்துவா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் விட்டு கொடுங்க. முழுவதுமாக முழுவதுமாக ஹல்லேலூயா. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தே. நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, நீ பெருகவோ, நீ பெருகவோ. தீபத்தின் தீரியாய் எடுத்தாள் கொள்ளோ. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னில் கல்வனமாற்றி. ஆமென். கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு, அற்பமான வாழ்வு, அனைத்தையும் தந்தே. பாடுங்க.
காணுவோ, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, ஹல்லேலூயா, ஷரபல கபதனரா ரிகலரே ஜீவத்தின் தீரி. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். ஆமென். ஜீசஸ், என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உருவாக்குமே, 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 ஹல்லேலூயா, உருவாக்குமே, உருவாக்குமே. உருவாக்குமே. எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற வேளையில ஒரே ஒரு கேள்வியை கேட்டு செபிக்க விரும்புகிறேன். அவருடைய செயலின் முடிவு நமக்கு வெட்கத்தை அல்ல, மகிமையை கொடுக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்படி நம்புறீங்கன்னா அந்த சித்திர வேலையை அவர் செய்யட்டும். ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்து அவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. இப்ப பேசுங்க ஆண்டவர்ட்ட. நான் நினைச்சேன் நீங்க என்ன பனிஷ் பண்றீங்க நினைச்சேப்பா. இல்லப்பா, உங்க மனசுல நீங்க ஒண்ணு வச்சிட்டீங்க. அப்படி என்ன பார்க்க விரும்பினதுனாலதான் என்ன இப்படி நடத்துறீங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை நான் கேட்கும்படி செய்திருக்கிறீங்க. இன்னைக்கு உலகத்துக்கு ஒருவேளை என்ன அற்பமா தெரியலாம், ஒண்ணு இல்லாதவன தெரியலாம். ஆனா உங்க மனசுல ஒண்ணு வச்சிருக்கிறீங்கப்பா. நீர் உமக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன்ப்பா. சரமாலரே தேரலரே, ஓ என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை glory, நேசித்தவர். என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க, தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கைகளை உயர்த்தி நம்புவே, நம்புவே, ஆமே, நம்புவே, 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 நம்புவே. அப்படியே கைகளை விரித்து சொல்லுமா, ஏதுமில்லை, ஏதும் துணையாளர் என்னை விட்டு விலகல. அவர் கையில தான் இருக்கிறோம், அவர் கையில தான் இருக்கிறோம். Glory. சரம கலரே ரிபல தடரா. சத்தமா சொல்லுங்க, சொன்னதை சொன்ன அப்பான்னு கூப்பிடுங்க. அவே நம்பு, நம்புவே, நம்புவே, நம்புவே. நீங்க மட்டும் சொல்லுங்க, நம்புவேனே சுவை, நம்புவேன். அவருடைய 7 கண்களும் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை அவருடைய மொத்த பார்வையும் மேல. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. Glory. Shabala karabala karabalara rebala madora makara
சந்தனலரே ரீபலரே ஷேமரோ தனரா. ஹalleluya. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நம்புறேன்ப்பா, ஒரு நாள் என்ன மகிமையில உமக்கு முன்பாய் கொண்டு வந்து நிற்க வைத்து, அதற்காகவே என்னை நடத்துகிறேன். நானா நடந்தா வந்துட மாட்டேன்ப்பா, ஆனா உங்களால நடத்தப்பட்டா எனக்கு மகிமை கன்ஃபார்ம்னு தெரியும். ஆண்டவரே நீர் நல்லவர். தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய சித்தம் போல உருவாக்கும். நீர் எங்கள் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வெளியரங்கமான பலன் ஆண்டவரே நித்திய நித்தியமாய் உம்மோடு கூட இருக்கும்படியானதா இருக்க எங்கள் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறவரே, சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியோ. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்கம் ஆண்டவரே நீங்க வணங்கப்பா. உங்க பிரியமில்லாதது எங்க கிட்ட வேண்டாம்ப்பா. நீங்க வெறுக்கிறத நாங்க வெறுக்கணும், நீர் விரும்புறத நாங்க வெறுப்பணும். இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை கிருபையாய் நடத்துவீரா. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க. வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் நன்மையா இருக்க கிருபை செய்யும். விசேஷமாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இங்க நடக்கிற எல்லா ஜெபங்கள் எல்லா கூடுகைகளையும் பரிசுத்த ஆவியானவரை உங்க கண்ட்ரோல்ல வைத்து நீர் பொறுப்படுத்தி நடத்தும். நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை கனம் எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.